இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் திகார் சிறையில் சரணடைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது இன்று மாலை சரணடைவதற்காக டெல்லியுடைய திகார் சிலைக்கு கிளம்பியுள்ளார். இன்றுடன் அவருடைய இடைக்கால ஜாமீனானது முடிவடைய உள்ள நிலையில் தற்பொழுது அந்த நடைமுறையை பின்பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றி தற்பொழுது சரணடைவதற்காக திகார் சிலைக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். ராஜ்காட்டில் இருக்கும் அவருடைய இல்லத்திலிருந்து தற்போது அவர் சென்று வரும் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலினுடைய மக்களவை தேர்தலுடைய பரப்புரைக்காக அவருக்கான ஒரு இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றமானது வழங்கி உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த ஜாமீன் என்பது இன்று மாலையுடன் முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றும் வகையில் அவர் தன்னுடைய திகார் சிலைக்கு சென்றுள்ளார். மேலும் அவருடைய அந்த நிரந்தர ஜாமீன் மீதான வழக்கினுடைய விசாரணை என்பது ரோசவன நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அதன் மீதான உத்தரவு வரும் 5ஆம் தேதி நீதிபதி காவேரி பவேஜாவால் பிறப்பிக்கப்பட உள்ளது. அதற்கிடையேயான ஒரு நிவாரணமானது அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி அவர் சரணடைவதற்காக தற்பொழுது திகார் சிலைக்கு சென்று கொண்டுள்ளார். தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீண்டும் இடைக்கால ஜாமீன் முடிவடைந்து கெஜ்ரிவால் தற்போது சிறைக்கு சென்றிருக்கிறார். ஆம் ஆத்மி தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது சுசித்ரா? ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் கெஜ்ரிவாலுக்கு இந்த மதுபான கொள்கை முறையீடு வழக்கிலிருந்து நிரந்தர விடுதலை என்பது கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக பல்வேறு தலைவர்களும் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே மேலும் தொண்டர்களுடன் உரையாடிய பொழுதும் மனம் தளரவிடக் கூடாது, இந்த தேர்தல் நிச்சயமாக ஆம் ஆத்மி அடங்கிய அந்த இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக வெற்றி பெறும், அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகளையும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த நடவடிக்கைகளையும் எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியுடைய மற்ற தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த ஒரு அமைதியான சூழலில் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு ஆம் ஆத்மி கட்சியினர் வந்திருக்கிறார்கள். கெஜ்ரிவாலுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்த பிறகு மீண்டும் போராட்டத்தை தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியானது தொடங்க உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்பி சஞ்சய் சிங் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.